இது வந்து 1 வயசுக்கு மேலே வந்து பார்த்தீங்க 1 to 7 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. இன் பிட்வீன் 2 இயர்ஸாக இருக்கட்டும் 3 இயர்ஸாக இருக்கட்டும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்குறது என்னென்னா 5 வயது குழந்தை தான் 7 வயசு குழந்தை தான் எனக்கு பயமாக இருக்குது இப்படிலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பயப்பட வேண்டாம். இது எதனால அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு பேர் வந்துட்டு வேலோ வஜனைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யூட்ரஸில் இருந்து பெருசாக வர்றது கிடையாது. அதாவது கர்ப்பப்பை வாயில இருந்து செக்ரேட் ஆகிறது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற டிட்டர்ஜென்ட்ஸ் பவுடர் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ஹார்மாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு மெயினான ரீசன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து யூரின் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து ப்ராப்பராக வாஷ் பண்ணாமல் ஹைஜீனிக்காக ஃபாலோ பண்ணாமல் அப்படியே வந்துட்டு ஜட்டி போட்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வராங்க. ஸ்கூல்லலாம் இந்த மாதிரி நடக்கலாம். குழந்தைய வந்து வாஷ் பண்ணிவிட்டு வரணும் அப்படிங்கிறத இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. அதாவது யூரின் போனால் அவங்க வந்து வாஷ் பண்ணாமல் வர்றதுனால அவங்களுக்கு வந்து அந்த யூரின் போகிற இடத்துல வந்து இந்த மாதிரி டிஸ்சார்ஜஸ் வரும். இது எதுக்காகனா உங்களுக்கு சர்விக்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜ் தான். இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, இன்ஃபெக்ஷன் வந்து ப்ரைவேட் பார்ட்ஸ்குள்ளே வந்து போக விடாமல் தடுக்கிறதுக்காக தான் இந்த டிஸ்சார்ஜஸ் வந்து வெளிப்படும். மூணாவது வந்து ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து டீஹைட்ரேட்டாக இருப்பாங்க. தண்ணி குடிக்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, டீஹைட்ரேட்டாக இருக்காங்க குழந்தை அப்படின்னா முக்கியமாக உடல் சூட்டுனால உஷ்ணத்தினால ஸோ அந்த குழந்தைக்கும் இந்த மாதிரி டிஸ்சார்ஜஸ் வந்து வரலாம். ஸோ இதுலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்தி அவங்கள வந்து தண்ணி அதிகமாக குடிக்க வைக்கிறோம். சம்மர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து இளநீ நொங்கு இந்த மாதிரி வாட்டர் மெலன்ஸ் மஸ்க் மெலன் இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜஸ் வந்து ரொம்ப எல்லோ கலரில் அல்லது பச்சை கலரில் கட்டி கட்டியாகவும் வருது அப்படின்னா அது வந்துட்டு ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் நமக்கு எப்படி ஏற்படுமோ அதே தான் சேம் ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் குழந்தைங்களுக்கும் ஏற்படும். இது வந்து அவங்க வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலை, அந்த ஹைஜீனிக்காக ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறது காரணம் தான் தவிர வேற எந்த ரீசனுக்காகவும் இந்த ஏஜில் வந்து வெள்ளைப்படுதல் வந்து ஏற்படாது.